கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அதே போல எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென். இந்த நாளிலும் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனை கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஞானம் ஆண்டவருக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்கிறதா? ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக, வார்த்தையின் மூலமாய் திடப்படுத்தும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல, நிதானித்து நம்மளுடைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் தவறு செய்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆமென் வேரோடு பிடுங்கி இருந்து போடும்படியாக, ஆமென், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், ஆமென், கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக, ஆமென், தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்பது, ஆமென், அவருக்கு பின்பாக உத்தமமாய் நடக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீங்க பேசுங்க ராஜா, எங்கள் இருதயத்தின் ஆமென் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் நீர் ராஜா, இந்த இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் நீர், எங்களை நிறுத்து பார்க்கிற தேவன் ராஜா. ஆமென். எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோம் அந்த இடங்களிலெல்லாம் எங்களை செவைப்படுத்துங்க ராஜா, சீர்படுத்துங்க. சீழ்புதுக்கப்பட வேண்டிய காரியத்தை சீழ்புதுக்கி முழுவதுமாய் காயத்தை கட்டுங்க ராஜா. ஆமென். மேற்பூச்சாய் அல்ல ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. முழுவதுமாய் சீழ்புதுக்கப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மறைத்துக் கொள்வீராக. தகப்பனே, இப்பொழுதும் அடியனை தாழ்த்துகிறேன், மறைத்துக் கொள்ளுங்க. பேசுகிற ஒவ்வொரு ஆமென் தகப்பனே வார்த்தைகளும் ராஜா மெய்யாகவே ராஜா இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழங்களுக்குள்ளாய் செல்லும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆமென். இந்த இடம் முழுவதுமாய் ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழாய் கொண்டு வருகிறேன். மாம்சத்தின் கிரியைகள் முழுவதுமாய் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவீராக. ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா அந்தகாரத்தின் வல்லமையின் கிரியைகளையும் போராட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறேன் ராஜா. ஆம் தகப்பனே, சிலுவையை பற்றின உபதேசம் ஆமென் எங்களை பலப்படுத்தும்படியாக, திடப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவுக்கு நேராக இன்னும் அப்பா தகப்பனே ஸ்தோத்திர ராஜா முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த வாரத்தில் நாம் வாசித்தபடி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதன் பின்பதாக அப்ப வெறுக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மோசே விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என சொல்லப்படுவதை வெறுத்து, அப்போ அந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் அதற்குள்ளாய் இருக்கிறதான காரியங்கள். இப்போ பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னும் பொழுது அதனுடைய அதிகாரங்களை குறித்து பார்த்தோம். அதிகாரம், உல்லாசமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, சுகபோகமாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவங்கள், இப்படி எல்லாமே அந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என சொல்லப்படுகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாய் காணப்படுகிறது. நாமும் கூட இந்த உலகத்தில் பார்வோனின் குமாரத்தின் மகனாக தான் ஜீவித்து கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சுகபோகமான வாழ்க்கை, ரட்சிப்பில்லாத வாழ்க்கை, ஆமென், எந்த ஒரு காரியத்தையும் லகுவாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், எல்லா விதமான தெய்வ பயம் இல்லாதபடி எல்லாவற்றையும் நம்ம மாம்சம் இச்சித்த எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக, எல்லா விதமான பாவ சிற்றின்பங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம அடிமைகளாக இருந்தோம்.
அப்போ அந்த அனுபவங்களுக்கு நேராக தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிற அந்த அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு அவர் பெயர் சொல்லி அழைத்தாரோ, அந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்கிற சாயலிலிருந்து என்னை முழுவதுமாக என்ன பண்ணினார், அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நடத்தினார். அப்போ அவருடைய சிலுவையை குறித்து, பாடு மரணங்களை குறித்து வருஷத்துல ஒரு 40 நாள் தியானிப்பதல்ல. இப்போ பாடு மரணங்களை தியானிக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தியானிக்கணும். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஐயா, எனக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறீர், என்னுடைய சாபங்கள் அழிக்கப்படும்படியாக, என்னுடைய பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக, என்னுடைய அக்கிரமத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்க எனக்காக பலியாகி இருக்கிறீங்க ராஜா. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அப்போ நீர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும் ஐயா. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப அவர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு கூட அவர் சொல்லுகிற வேத வாக்கியங்களின்படி என் வாழ்க்கையை அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு வரும் பொழுதுதான் நான் கிறிஸ்துவுக்கு நேராக, அப்ப என்னை நான் வெறுத்து நான் என்ன பண்றேன், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக மாறும். அப்ப பவுலுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தது. பவுல் வேதத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் கொரிந்தியர்ல, ரோமர்ல நீங்க படிக்கும் பொழுது, நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகி, என்னை பின்பற்றுகிறவர்கள். அப்போ அந்த மனுஷனுடைய பர்ஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. வேத புஸ்தகத்தில் நான் ரொம்ப வியந்து நான் படித்த ஒரு பகுதி, அந்த பகுதி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியத்திற்காக வந்த அந்த ஆரம்ப நாட்கள் வேதத்தை அதிகமாய் 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 அமர்ந்து உபவாசத்தோடு கூட படித்த அந்த நாட்கள். அப்போ படிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியம் அந்த பவுலுடைய காரியம்தான். 12 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. பேதுருவுடைய நிருபம் இருக்கிறது, யாக்கோபுடைய நிருபங்கள் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்கள் இருக்கிறது, யோவான் வாசகனாகிய யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருக்கு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா பவுல் மாத்திரம்தான் எழுதியிருக்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். வேற யாரும் எழுதவே முடியல. அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதுதான் ஒரு பூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. கேட்கும் பொழுது என்ன செய்யணும், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. பவுல் சொல்லுகிறார், என்னை போல மாறியா, என்னை போல மாறு. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல ஃபாலோ பண்ணு. அப்ப அதுதான் ஒரு பூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்போ இந்த அனுபவங்களுக்கு நேராக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், புடமிட்டு கொண்டு செல்வார். ஆகவேதான் கல்வாரி பாடுகள் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை புடமிட்டு நடத்துங்க ராஜா, என்னை புடமிட்டு நடத்துங்க. இன்னும் கூட நான் எந்தெந்த காரியத்திலெல்லாம் என்னை தவறுகள் காணப்படுகிறது, எந்தெந்த இடங்களிலெல்லாம் தவறுகள் காணப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் என்னை செப்பனிடுங்க. அந்த பகுதியை பலவீனமாய் அடிக்கடி விழுந்து போகிற அந்த அனுபவத்தை என்ன பண்ணணும், பலிபீடத்தில் வைத்து செபிக்கணும். ஆண்டவரே, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வன்மம் வைக்கக்கூடாது, கசப்பு வைக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, என் நாவு கபடு பேசக்கூடாது, வஞ்சனை சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியாக பேசக்கூடியவளாய் காணப்படணும். அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மை செபைப்படுத்தி நடத்துவார். அப்ப நம்முடைய பலவீனம் நமக்கு நல்லா தெரியும். என்னென்ன பலவீனங்களோடு கூட இருக்கிறீர்கள், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ அந்த காரியத்தை எல்லாம் பலிபீடத்தில் வைத்து தகனிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை அடிக்கடி விழுந்து போகும்படியாய் செய்கிறதையாம், ஆகவே இந்த பலிபீடத்துல நான் வைக்கிறேன், என்னை பூரணப்படுத்துங்க ராஜா, இனி இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளவே கூடாது. அப்ப இந்த அனுபவங்களுக்கு நேராய் நடத்தும்படியாக தான் கர்த்தர் இந்த நாட்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், அப்ப இந்த அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு ஒரு 2-3 காரியங்களை நம்ம வாசித்து நம்ம ஜெபத்தோடு கூட கடந்து செல்லலாம். இப்ப வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது யூதாவின் புஸ்தகம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை எடுத்து தள்ளுங்கள். ஆமென். இப்ப யூதாவின் புஸ்தகம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மாம்சத்தால்
கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம். அது நம்ம ஆமென். பார்வோனுடைய குமாரத்தின் மகன். அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னும் பொழுது அந்த வஸ்திரம் இல்லையா? அப்போ அந்த ராஜாக்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் விசேஷமானது. அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் பொழுது அந்த வஸ்திரங்கள் ரொம்ப மிடுக்காய் காணப்படக்கூடியது. அப்போ இந்த அனுபவம் யூதா எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணணுமா? வெறுத்து தள்ள வேண்டும். அப்ப வெறுத்து தள்ளப்பட வேண்டிய காரியத்துல வஸ்திரம், மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற இந்த வஸ்திரம். அப்போ வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 17 காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணணுமா? வெறுத்து தள்ளணும். அப்ப மாம்சம் எப்படி கரைப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின, அவைகள் ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கழியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். அப்போ இந்த 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இப்ப பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அடையாளத்துல மாம்சத்தின் கிரியைகள். ஆமென். அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. இன்னும் நான் சொல்லுகிற வேத வசனங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் வீட்டில் வாசித்து பாருங்க. கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமென். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, பொருளாசை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மாம்சத்தின் கிரியைகள். இப்போ இந்த நாளிலும் கூட அப்போ என்னுடைய மாம்சத்தில் கரைப்பட்டு இருக்கிற அந்த வஸ்திரத்தை நான் என்ன பண்ணணும்? வெறுத்து தள்ள வேண்டும். அப்ப வெறுத்து தள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள பார்க்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அதன் பின்பதாக காம விகாரம், அசுத்தம், இன்னும் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அப்போ ஒரு சில காரியங்கள் நீங்க பார்க்கும் பொழுது, ஐயா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம், விபச்சார, வேசித்தனம், காம விகாரம், இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இல்லையா? அப்ப என்னென்ன காரியங்கள்? அப்போ நீங்க பார்க்கும் பொழுது அசுத்தம். அப்ப அசுத்தமான ஒரு ஜீவியம், அசுத்தமான கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது. இப்போ நீங்க உட்கார்ந்து டிவி சீரியல் பார்ப்பது, அது உலகத்திற்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு நேரம். ஏன்னா அந்த டிவி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் நீங்க சாதாரணமாய் தான் நீங்க தொடங்கியிருப்பீங்க. ஆரம்பத்தில் சாதாரணமாய் தான் டிவி பார்க்க ஆரம்பிச்சீங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட அந்த நேரம் வந்த உடனே என்ன ஆகுது? நம்மளை அறியாதபடி அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நேராக நம்ம அறியாதபடி அமர செய்கிறது. அதன் பின்பதாக தினமும் அந்த தொலைக்காட்சி தொடருக்கு நேராக நம்மளை அமர செய்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்ப அந்த தொடர் பார்க்கிறது உங்களை என்ன பண்ணிருச்சு? ஆரம்பத்துல சும்மா போய் பார்த்தது இன்றைக்கு அதை முழுவதுமாக என்ன பண்ணிருச்சு? என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது. அதே போலதான் செல்போன். இன்றைக்கு நம்ம ஆரம்பத்துல விளையாட்டா இருந்தது, யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனா அதை பழகி 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 என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எந்த ஒரு பாவமும் ஆரம்பத்தில் விளையாட்டாய் தான் ஆரம்பிக்கும். அப்ப அந்த அசுத்தத்திற்குள்ளா இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பீடி சிகரெட்டு குடிக்கிறவங்களா இருக்கட்டும், மதுபான பழக்கத்திற்கு அடிமையானவர்களாய், ஆமே நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா விளையாட்டாய் ஆரம்பித்த பழக்கம். ஐயா விளையாட்டாய் ஆரம்பித்த பழக்கம், விளையாட்டாய் ஆரம்பித்தது தான். ஆனா இன்னைக்கு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருது? என்னை அடிமைப்படுத்திருச்சுயா. நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், முடியல, என்னால முடியல. நான் வெளியே வரணும், இந்த பாவ பழக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. அது என்னை என்ன பண்ணிருச்சு? அடிமைப்படுத்தி விட்டது. இதுதான் அசுத்தமான கிரியைகள். அசுத்தமான கிரியைகள் நீங்க ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது இப்படிதானே பார்க்கிறோம், அப்படித்தானே பார்க்கிறோம்.
ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஆமென், அவர் சொல்லும் பொழுது என்ன காரியத்தை சொல்லுகிறார், நான் எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறேனோ அந்த காரியத்தை தான் நான் என்ன பண்றேன், அதிகமாய் செய்கிறேன். நான் எதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த காரியத்தை நான் அதிகமாய் செய்கிறேன். ஆமென். அப்ப பாவ பிரமாணம் என்னை என்ன பண்ணுது, மேற்கொண்டு கொண்டே இருக்குது ஐயா. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும். ஏன், நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஐயா. அப்ப மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற அந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. என்னை கரைப்படுத்தி 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 பாவ மனுஷனை என்ன பண்ணுது, எப்பொழுதும் என்னை உக்கிரக்காரனாய் மாற்றிக்கொண்டே இருக்குது ஐயா. ஆமென். அந்த ஜென்ம சுபாவங்களுக்கு நேராகவே என்னை கொண்டு போயிருக்கு. என்னால் ஜெயம் எடுக்க முடியல, என்னால் ஜெயம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியலையா. அப்போ இந்த மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரம் அசுத்தம், மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அசுத்தம். ஆகவேதான் செத்த பரிமள தைலத்தில் என்ன பண்ணுமா, நாரி கெட்டு போக பண்ணுமா. ஆகவேதான் எந்த ஒரு பாவ பழக்கம் என்ன பண்ணுன்னு சொன்னா காரியம் சொல்லும் அப்படின்னா, கண் சாடையாக அவங்களை அறியாம உள்ள போகும். உள்ள போயிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க தனிமையில் இருக்கும் பொழுது அதை சிந்தித்து 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 உங்களை என்ன பண்ணிரும், ஆமென், கரைப்படுத்தி 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 ஒரு நாளில் அது என்ன பண்ணும், கர்ப்பம் தரித்து வந்து நிற்கும். அதனால வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே இன்னைக்கு தெளிவாய் அறிந்து கொள்ளுங்க, இந்த அசுத்தம் என்கிற காரியம் என் ஜீவியத்தில் இருக்கக்கூடாதுயா. இந்த அசுத்தமான வாழ்க்கையினுடைய காரியத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அசுத்தம், அதன் பின்பதாக பிரிவினை. பிரிவினை. ஒரு சிலருடைய நாவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பட்டய கருக்கை போல் இருக்கும். வெட்டி பேசுவது, குத்தி பேசுவது என்று நாவு பட்டய கருக்கை போல் இருக்கும். எப்பவும் பார்த்தீங்கன்னா பகையை சொல்லி 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 அந்த கசப்பை உமிழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்ப இது மாம்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவின் பின்பற்றவே முடியாது. கிறிஸ்துவுக்கு பின்பதாக சாட்சியாய் நீங்க நிற்கவே முடியாது. ஆமென். தெளிவாய் அறிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய ஜனமே, அசுத்தமும் இருக்கக்கூடாது, பிரிவினையை பேசுகிற பகையை உண்டாக்குகிற நாவும் இருக்கக்கூடாது. மற்றவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்தி பேசுகிற நாவு. எப்ப பார்த்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நலமானதே கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, சரியில்லை. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாய் பேசிக்கொண்டே இருக்கிற காரியங்கள். ஆமென். பகையை குறித்து அதிகமாய் சொல்லுகிற காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள். அதே போல அதில் சொல்லப்பட்டிருக்கு பில்லி சூனியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பில்லி சூனியம் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் பண்ணுதல். ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இல்லாத காரியத்தை சொல்லி அந்த குடும்பத்தை உடைப்பது என்பது இந்த இரண்டகம் பண்ணுதல். அந்த கோல் சொல்லுகிற நாவு, இதெல்லாம் குறி சொல்லுகிற நாவு எல்லாமே இதற்குள்ள அடங்கும். அப்ப இரண்டகம் பண்ணுதல் அந்த பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய நாவு, நாம மாம்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணணும், ஒதுக்கணும். ஐயா நான் வெறுத்து ஒதுக்குறேன் ஐயா. வஸ்திரம் என் மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரம். இந்த அசுத்தமான கிரியைகள் இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, பில்லி சூனியத்தின் காரியங்கள் இருக்கவே கூடாது. அப்போ இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அழிக்கப்படும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும், ஆமென், ஜெயம் எடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராய் வரணும். இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில இந்த பகை இருக்கலாம், நாவு குற்றப்படுத்துகிற நாவு இருக்கலாம், வஞ்சனையாய் பேசக்கூடிய நாவு இருக்கலாம், அல்லது குறை கண்டுபிடித்து 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 எப்பொழுதும் குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி மனமுடிவு உண்டாக்குகிற வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற இந்த வஸ்திரத்தை நான் என்ன பண்ணணும், வெறுத்து ஒதுக்கணும் ராஜா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இனி நான் யாரையும் குற்றப்படுத்த கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, எந்த விதத்திலும் மனம் முடிந்து போகக்கூடிய வார்த்தைகளை நான் உச்சரிக்க கூடாது ஐயா. காயம் கட்டுகிற நாவாய் என்னுடைய நாவு மாற வேண்டும், அரவணைக்கிற ஒரு நாவாய் என்னுடைய நாவு மாற வேண்டும், பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிற நாவாய், ஆசீர்வாதத்தின் நாவாய் சொல்ல வேண்டும் ஐயா. சாபத்தின் வார்த்தைகளை சொல்லக்கூடாது ஐயா. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக ஆமென் என்னை கொண்டு வாங்க ராஜா. ஆமென். இதுதான் மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற ஒரு வஸ்திரம்.
அப்போ இந்த வஸ்திரத்தை குறித்து நீங்கள் இன்னும் வேதத்தில் இன்னும் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, ஆழத்திற்குள்ளாய் நீங்கள் பார்க்கும் பொழுது, இது ஒரு 2 ஜீவியம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம், இந்த மாம்சத்தின் கிரியைகள். அப்போ நம்ம சபைக்கு வரும் பொழுது துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து தான் வருது. நம்ம சபைக்கு வரும்பொழுது எப்படி வருகிறோம்? சபைக்குள்ள நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை பாடல் மூலமாய் துதிக்கும் பொழுது நல்ல கர்த்தரை பாடி துதிக்கிறோம். ஆனா அதே நாவு அந்த வேலையை போன உடனே, அந்த வீட்டிற்கு போன உடனே மாறி விடுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ ஒரே நாவில் இருந்து தான் கர்த்தரை துதிக்கிற துதியும் வருது. சாபமான வார்த்தைகளை அல்லது கோபம் மூர்க்கம் நிறைந்த வார்த்தைகளை, சாபமான காரியங்களை சொல்லுவதும் ஒரே நாவில் இருந்து தான் வருது. நமக்கு பிடிக்கல, ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் அவர்களை உக்கிரமாய் கருவிக்கொண்டே இருப்போம் தெரியுமா? இவன் எப்படி இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், இவளால் எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியுது? உள்ளுக்குள்ளாக, வெளியே நீங்க சிரிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளாக கருவிக்கொண்டே இருக்கும். பாத்தீங்களா? அதுதான் மாம்சத்தின் கரைப்பட்டு படுத்தப்பட்டு இருக்கிற வஸ்திரம். வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் இருதயத்தை சோதித்து அறிகிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் உங்களுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் தெரியும். நீங்க வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலோ, வேத வசனத்தை புரட்டாமலோ, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமென். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. அப்போ அந்தரங்க காரியங்கள் யாருக்கும் தெரியாது ஐயா, யாருக்கும் தெரியாது. நம்ம குடும்பத்திற்குள்ளாக எல்லாரையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு சிலரை பார்க்கும் பொழுது நம்ம இருதயத்துல, நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டா, இவெல்லாம் என் பக்கத்துல வந்து உட்கார்றான். இருதயம் சொல்ல, முகம் சொல்லாது, முகம் சிரிச்சு வாங்க எப்படி இருக்கிறீங்க ஏது, ஆனா இருதயத்துக்குள்ள அந்த கசப்பு இருக்கும். ஆகவே தான் வெட்கமான அந்தரங்கங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு முன்பதாக இப்போ நம்ம வந்து நிற்கிறோம், ஆலயத்துக்குள்ள வந்து நிற்கிறோம். அப்படி முன்னாடி நிற்கும் பொழுது ஸ்கேன் மிஷின் மாதிரி ஒரு ஸ்கேன் மிஷின் நிற்க வச்சுட்டு உங்களுடைய சிந்தைகள், நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு படமாக வந்தா நம்ம எத்தனை பேர் சபைக்கு வருவோம்? பர்ஃபெக்ட் நான் மட்டும்தான் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவோம்? வெட்கமான அந்தரங்க காரியங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க உள்ள இருக்கலாம், வெளியே காமிக்காம இருக்கலாம். ஆனா வெட்கமான அந்தரங்க காரியங்கள், இதைகள் எல்லாம் நாங்க என்ன பண்றோம்? உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இதுதான் மாம்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருக்கிற வஸ்திரம். ஆமென். உள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ கிரியைகள் அழிக்கப்படணும், துர்க்கிரியைகள் அழிக்கப்படணும் முழுவதுமாக. எனக்கு விரோதமாய் மந்திரம் செஞ்சிருக்கிறாங்க, பில்லி சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, ஏவல் செஞ்சிருக்கிறாங்க, மனசார அவர்களை மன்னிக்கிறேன் ஐயா, மனசார நான் மன்னிக்கிறேன். எனக்கு விரோதமாய் தீங்கு செய்திருக்கிறாங்க, மனதார நான் மன்னிக்கிறேன் ஐயா, மன்னிக்கிறேன். ஆமென். அந்த அனுபவத்திற்குள்ளாய் வரும்படியாக தான் இந்த சிலுவை பாடு. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, ஐயா நான் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன் இல்லை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும் பொழுது, ஆமென், அவரை தெரிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாய் வரும் பொழுது எத்தனை நாட்கள் நான் ஜெபம் பண்ணி இந்த பரிசுத்தத்திற்காக, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாவ கிரியைகள் அழிக்கப்படும்படியாக எத்தனை நாட்கள் உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ண, ஒவ்வொரு நாளும் என்னென்ன அபயங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண நல்லா தெரியும். ஏன்னா ரட்சிப்பை குறித்து ஆமென் கர்த்தர் அழகாய் சொல்லி கொடுத்தார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறைவுபட்டு போயிருக்கிற, என்னென்ன காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், அழிக்கப்படணும், சுட்டரிக்கப்படணும். ஆமென். அந்த பாவத்தின் வேர் முளைக்க கூடாது. உள்ளான மனுஷன், அந்த பாவ மனுஷனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். ஆமென். அந்த ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்படணும். ஆமென். அப்ப வெட்கமான அந்தரங்க காரியங்கள் யாருக்கும் தெரியாது, ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற சாயல். அப்ப அந்த வெட்கமான அந்தரங்க காரியங்கள் யாருக்கும் பார்க்கலையா, யாரும் பார்க்கல. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் சோதித்தறிகிறவர், சோதித்தறிகிறவர். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சிலரை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த குறை என்கிட்ட இருக்கு ஐயா, அவங்க குறை என்கிட்ட இருக்கு, மன்னிப்பு கேளுங்க, உங்களை ரத்தத்தால கழுவுங்க, உங்களை மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கணும் ராஜா, மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். எனக்கு தீமை செஞ்சாங்க, பரவாயில்ல, நான் நன்மை செய்கிறேன். ஆமென். அந்த அனுபவத்துக்கு நேராய் கடந்து வாங்க. அதன் பின்பதாக ஒரு 2 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபத்தோடு கடந்து செல்லலாம். இப்போ இந்த வஸ்திரத்திற்குள்ளாக
என்ன காரியம் மறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இரட்டை ஜீவியம் இந்த வஸ்திரத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறது. நீங்க வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ரெபெக்காள் ஆ, வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த ம், தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து ஆ, தன் இளைய மகனாகிய ம். யாக்கோபுக்கு உடுத்தி ம், வெள்ளாட்டு குட்டியின் தோலை ம், அவன் கைகளிலும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலும் போட்டு ம், தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் ம். அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையில் கொடுத்தான். ஆமென். முதிர் வயதாய் கண்கள் மங்கின ஈசாக்கு சொல்லுகிறார். ஆமென். ஏசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ வேட்டையாடி எனக்கு புசிக்கும்படி ஆகாரத்தை கொண்டு வா. அப்போ இதை தாய் கேட்டுக்கொண்டிருந்து யாக்கோபு இடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லுங்க. அந்த வசனம், அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். இப்போ எல்லாவற்றையும் செய்து கொண்டு போய் தகப்பனாரிடத்தில் கொடுக்கக்கூடிய அந்த தருணத்துல அது சொல்லுகிற பொழுது பாருங்க, அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த குமாரனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். அப்போ இந்த இரட்டை ஜீவியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இரண்டு விதமான அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம சபைக்குள்ள ஒரு ஆளா இருக்கிறோம், உலகத்துக்கு வேற மனுஷனா இருக்கிறோம், குடும்பத்துக்கு வேற மனுஷனா இருக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல வேற மனுஷனா இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஜீவியம் தான் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆமென். சொல்லப்பட்டது ஏசாவுகிட்ட தான் தகப்பனார் சொல்லுகிறார், நீ வேட்டையாடி கொண்டு வா, நான் சாப்பிட்டு புசித்து நான் என்ன பண்ணணும், உன்னை ஆசீர்வதிக்கணும். அப்ப தாய் கேட்டு இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியத்தின்படி யாக்கோபு செய்கிறார். அதன் பின்பதாக சொல்லுகிறார் பாருங்க, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டை 22ஆம் வசனம், கிட்ட போனான், அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபுடையது, கைகளோ ஏசாவுடைய கைகள். ஆமென். சத்தம் யாருடையதான்? யாக்கோபுடைய சத்தம். ஆனா கைகள் யாருடையது? ஏசாவுடைய கைகள். ஆமென். இதுதாங்க மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற ஒரு வஸ்திரம், ஏமாற்ற ஜீவியம். ஐயா, நான் சபைக்குள்ள வரும்பொழுது பரிசுத்தவான் ஐயா, ஆனா உலகத்துல போகும் பொழுது உலக மனுஷனை போல நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உலகத்தின் எல்லா விதமான பாவ சிற்றின்பங்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஆனா நான் உள்ள வரும்பொழுது நான் எப்படி வருகிறேன்? பரிசுத்தவானாய் வருகிறேன், பரிசுத்தவாட்டியாய் வருகிறேன். ஆனா வெளியே நான் எப்படி இருக்கிறேன்? எல்லா விதமான அக்கிரமம் ஆமென் செய்கிற மனுஷனாய் சுற்றி கொண்டிருக்கிறேன். எந்தெந்த இடத்திற்கு என்னென்ன மாதிரி பேச வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி காரியங்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் ஆமென் ஏமாற்றுகிற ஒரு ஜீவியம், ஏமாற்றுகிற ஜீவியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரே வாழ்க்கை தான் இருக்கணும். நீங்க சபைக்குள்ள எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் குடும்பத்துல இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். நீங்க போகிற எல்லா இடங்களிலும் உங்களை குறித்ததான நற்கந்தம் வீசுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் ஐயா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் ஐயா. ஆமென். என்னுடைய சிலுவை நான் சுமந்து அவருக்கு பின்பதாக உத்தமமாய் செல்லக்கூடியவன் ஐயா. அப்ப நான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதவன். எல்லா இடங்களிலும் நான் பரிசுத்தவான் என்று சொன்னால் பரிசுத்தமாய் தான் இருக்கணும். என்னுடைய கண்கள், வாயின் வார்த்தைகள், செய்கைகள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை சாயலை வெளிப்படுத்துகிறவனாய் நான் காணப்படணும். அப்போ சத்தம் யாருது? யாக்கோபுடையது. ஆனா கைகள் யாருடையது? ஏசாவுடைய கைகள். இந்த அனுபவம் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில காணப்படுது ஐயா? சத்தம் யாக்கோபுடைய சத்தம் ஐயா. ஆமென். கர்த்தரை துதிக்க, பாடல் பாட, கம்பீரமாய் ஆமென் ஆராதனை செய்ய எல்லாமே சத்தம் யாருடையது? யாக்கோபுடையது, யாக்கோபுடையது. ஆனா கை யாருடையது? ஏசாவுடைய கை. இரண்டு எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். உலகத்துக்கு நீங்க ஊழியம் செய்தா உலகத்துக்கு ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட கனிகளோடு தான் ஆமென் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கடைசி நாட்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் இவைகள். கண்கள் திறக்கப்படும்படியா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கதறுங்க. ஆண்டவரே ஐயா, நான் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் ஐயா. எனக்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் எப்படிப்பட்ட உபதேசங்கள்? ஏன் கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? வேத புஸ்தகத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள்
ம். அவர்களை அறிவீர்கள். ம். முட்செடிகளின் திராட்சைப் பழங்களையும் ம். உன் பூண்டுகளின் அத்திப் பழங்களையும் பறிக்கிறார்கள். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. இப்ப கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் ஆமென் அழகாய் நமக்கு படம் போட்டு காண்பித்திருக்கிறார். அப்ப இரட்டை ஜீவியம் ஜீவிக்கிறவனை குறித்ததான காரியங்களை கர்த்தர் முன்பதாக சொல்லியிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஆமென் கள்ள ஊழியக்காரனுக்கு எச்சரிக்கையாருங்க. எப்படி வருவாங்களாம்? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு சாந்தம் உள்ளவனாக, சமாதானம் பண்ணுகிறவனாய், ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவனாய், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். நேரம் கிடைக்கும் பொழுது உங்களை சரியாக ஆமென் என்ன பண்ணிடுவாங்க? பட்சித்து போடுவாங்க. இன்னைக்கு ஆமென் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இரட்டை ஜீவியம். சத்தம் யாக்கோபுடையதையா, கைகள் ஏசாவுடையது. இந்த அனுபவத்தோடு கூட இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. ஆமென். நான் கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நான் என்ன பண்றேன்? வெறுத்து ஒதுக்குறேன் ஐயா. உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. இந்த இரட்டை ஜீவி எனக்கு வேண்டாம் ஐயா. இரட்டை ஜீவி எனக்கு வேண்டாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பாவம் செய்து 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 உணர்வில்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். பாவம் செய்து உணர்வில்லாத ஒரு ஜீவியத்திற்கு நேராய் கொண்டு போயிடும். ஆரம்பத்துல பாவம் செய்யும் பொழுது சுட்டி காண்பித்து கொண்டே இருப்பார் ஆவியானவர். ஆனா நாட்கள் செல்ல 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 அந்த பாவத்தினால் நீங்க அடிமைப்பட்டு போகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் வேதம் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறது, தாவீதை குறித்து வைத்திருக்கு. கடந்த செவ்வாய்க்கிழமை மெசேஜ் கேட்டோம். அப்ப தாவீது சவுளுடைய வஸ்திர தொங்கலை அறுத்த போது அவனுடைய மனசு என்ன பண்ணுச்சான்? அடிச்சான். நல்லா கவனிங்க. தாவீது சவுளுடைய வஸ்திர தொங்கலை அறுத்த பொழுது அவனுடைய மனது என்ன பண்ணுச்சான்? அடித்து கொண்டது. நீங்க வேத புஸ்தகத்துல வாஸ்து பாருங்க. அவனுடைய மனசு அடிச்சுதான். பாவம் முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று நீங்க பாவம் செய்யும் பொழுது மனசு அடிக்கும். ஐயோ நம்ம தெரியாம பொய் பேசுறோமே, தெரியாம நம்ம தவறான பார்வை பார்க்கிறோமே, மனசு அடிக்கும். ஆவியானவர் சொல்லுவார், மகனே இது தவறு. எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அடித்து கொண்டே இருந்தது. ஆனா இப்போ அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றார், பாவம் செய்த மனுஷன் யாரு? நீ பாவம் செய்த மனுஷன். அப்போ இந்த இரண்டு காரியம், ஒரே மனுஷன்தான் இரண்டு ஜீவி. ஐயா இந்த இடத்துல நல்ல கர்த்தருக்காக பாடின மனுஷன். அவர் சவுளுடைய வஸ்திர தொங்கலை அறுத்த பொழுது மனசு அடிச்சது, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐயோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மீது நான் எப்படி கை போடுவேன்? மனசு அடிச்சது. ஆனா பத்சேபாள் இடத்தில் அவர் பாவம் செய்த பொழுது எந்த விதமான உணர்வே கிடையாது. எந்த விதமான உணர்வு கிடையவே கிடையாது. ஆமென். எப்பவும் போல வழக்கம் போல அவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருந்தார். கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார். பாவம் செய்த மனுஷன் நீ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அரண்மனையில ராஜா கம்பீரமாய் வீற்று கொண்டு இருக்கிறார், அமர்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் சுத்தி எல்லா பிரதானிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து சொல்றான், பாவம் செய்த மனுஷன் நீதாயா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் பாருங்க. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, மாம்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருக்கிற வஸ்திரம். ஆமென். வெட்கமான அந்தரங்க கிரியைகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பும்படியாய், ஏன் நான் ரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பின்பதாக நான் செல்ல போறேன்யா. ஆமென். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்காக கல்வாரியில் தம்முடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார் ஐயா. அவர் எனக்காக கொடூரமான சாபமாகிய முள்முடியை தலையின் மீது ஏற்று என்னுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக அவர் மரித்திருக்கிறார் ஐயா. ஆமென். நான் குற்றமில்லாத இரத்தத்தினால் கழுவப்படணும். எனக்கு ரெண்டு ஜீவியம் வேண்டாம் ஐயா. அந்த யாக்கோபும் அனுபவம் வேண்டாம், ஏசாவுடைய அனுபவம் எனக்கு வேண்டாம் ஐயா. நான் ஏமாற்றுகிறவனாய், தந்திரம் செய்கிறவனாய் நான் காணப்படக்கூடாது ஐயா. இதெல்லாம் மாம்சத்துல வருங்க. இன்னைக்கு குடும்பத்துல சொத்துக்காக, எத்தனையோ விதமான குடும்பத்துல பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைக்காக, அல்லது குடும்பத்துல கணவன் மனைவி விட்டு கொடுக்க போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்காம போகிறது. இப்படி நிறைய இடத்துல இந்த காரியங்கள் காணப்படுது. இந்த இரண்டு ஜீவியங்கள் நம்ம இப்ப விட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். பழி வாங்குகிற அந்த உணர்வு. 10 பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா, இவளை எப்படியாகிலும் பழி வாங்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே,
இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பகைமை உணர்ச்சி சரியான நேரத்தில் நம்ம கழுத்தறுத்து விடணும். இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தால் இன்னைக்கு அதையெல்லாம் கொஞ்ச நேரம் சிலுவைக்கு முன்பதாய் கொண்டு வாங்க. ஐயா, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது ராஜா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. ஆமென். இரண்டகம் பண்ணுகிற வாழ்க்கை வாழக்கூடாது ஐயா. பகை அசுத்தமுள்ள வாழ்க்கை நான் வாழக்கூடாது ஐயா. ஆமென். இரட்டை ஜீவன் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆமென். உண்மை ஏமாற்றி நான் உலகத்திற்கு ஒரு ஜீவியம், ஆலயத்தில் ஒரு ஜீவியம் எனக்கு வேண்டாம் ராஜா. நான் பரிசுத்தமாய் என் வீட்டில் எப்படி இருக்கிறேனோ நான் போகிற இடங்களிலும் அப்படியே இருக்கணும் ராஜா. ஆமென். யாரை நான் பார்த்தாலும் ஆமென் புறாவின் கண்களைப் போல நான் என்னுடைய கண்கள் மாறணும் ராஜா. ஆமென். அந்த அனுபவத்தோடு கூட நீங்கள் கடந்து போங்க. இந்த உலகத்தை எளிதாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ மாம்சத்தினால் கரைப்பட்டு இருக்கிற அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு களைந்து போடுங்க. ஆண்டவருடைய இரத்தத்தால் இன்னைக்கு நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் இல்லை, வீட்டில் போய் இந்த வாரம் முழுவதுமா எதற்காக நீங்கள் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறீங்க நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்த சொல்லி சொல்லி உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க, அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது போராடுங்க. ஐயா, நான் தாவீது மாதிரி வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஐயா, போயிடக்கூடாது. ஆமென். என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, மறுபடியும் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஐயா. ஆமென். மறுபடி அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளாய் நுழைந்து விடக்கூடாது ஐயா. ஆமென். என்னை பார்க்கிறவர்கள் ஆமென் உம்மை காணும்படியாக ஆமென் என்னிலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு செல்லுகிற ஒரு மனுஷனாய் காணப்படணும் ஐயா. அப்போ நீங்க போகிற இடங்கள்ல நீங்க இருக்கிற உங்க வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பரலோகம் உங்க வீட்டுல இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு நேராய் நடந்து வரும் பொழுது ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து பராக்கிரமமான காரியத்தை செய்வார். இதற்காக தான் கர்த்தர் ஆமென் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த சிலுவை பாடு எதற்காக? என்னை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ள ஐயா, உத்தமமான இருதயத்தோடு கூட உம்மை பின்பற்றும்படியாக. ஆமென். இதற்காக கர்த்தர் இந்த நாளை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசித்து நம்ம ஜெபத்தோடு கூட வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில் யூதா கோத்திரத்தின் சேராக்குடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்திடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, வந்து கானானுக்குள்ளாக நுழைய போறாங்க. அப்போ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, இதுதான் ரொம்ப ஜாக்கிரதை. எகிப்திலிருந்து வந்துட்டாங்க ஐயா, எகிப்திலிருந்து வந்து ஆமென் யோர்தானையும் ஆமென் கடந்துட்டாங்க, எரிகோ கோட்டையும் விழுந்து போச்சு. அடுத்தது ஆயி பட்டணம், ஒரு சின்ன பட்டணம் தான், 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். சொல்றாங்க 300 பேர் இருந்தா போதும் ஐயா, 300 பேர் இருந்தா போதும், நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ அந்த கானானுக்குள்ளாக வந்து, ஆகவேதான் நித்திய ஜீவனுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற நாம், பரலோகத்திற்கு நேராக நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா, எனக்கு பூரணமான வயசு வந்துருச்சு, இனிமேல்லாம் எனக்கு தடுமாற்றமே வராது, நான் பூரணமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தில் வந்துடக்கூடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு கூட பயணப்படணும். ஒரு சிலருக்கெல்லாம் ஐயா எனக்கு கிரீன் இருக்குது ஐயா, நான் இறந்தா பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லை, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஒரு சின்ன பிசுறு வந்துட்டு அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ண முடியாது, நித்தியத்திற்குள்ளாக போக முடியாது. அப்ப கானானுக்குள்ளாக வந்துட்டாங்க. எகிப்திலிருந்து வந்து யோர்தானை கடந்து எரிகோவை கடந்து கானானுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா 36 பேர் மரித்து போனார்கள். ஒரே ஆகானின் நிமித்தம் 36 பேர் மரித்து போனாங்க. அப்ப மாம்சத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறதான வஸ்திரம் ஆகானுக்குள்ளாக. ஆகான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காரியத்தை எடுத்துக்கொண்டார். ஆமென். அது நீங்க வாசிக்கும் பொழுது பாபிலோனுடைய சால்வையும் 2 சேக்கல் வெள்ளி, அதே போல 200 சேக்கல் வெள்ளியும் 2 ஆமென் அதை எடுத்துக்கொண்டார். அந்த 3 காரியம் தாங்க. ஆமென். பொன் பாலத்தை எடுத்துக்கொண்டார், வெள்ளியை எடுத்துக்கொண்டார், ஒரு பாபிலோனிய சால்வை. ஆமென். சாபத்தீடானதில் அந்த நித்திய ஜீவன் கானானை சுதந்திரிக்க போகிற அந்த நேரத்துல ஒரே ஆகானின் நிமித்தம் 36 பேர் மரித்து போனாங்க. மாம்சத்தின் கிரியைகள் இதையெல்லாம் வெளியரங்கமாக்கி மரணத்திற்கு நேராய் கொண்டு போய்விடும். மரணத்துக்கு நேராக ஒரு சின்ன இச்சை தான் பாருங்க, ஒரு சின்ன இச்சை. யோசுவா திட்டமாய் சொல்லியிருந்தா, யாரும் எந்த விதமான காரியத்தையும் எடுக்காதீங்க, எரிகோவிலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் எடுக்காதீங்க.
எடுக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான். திட்டமாய் சொல்லி இருந்தும் அந்த இச்சை ஆகானுக்குள்ளாய் இருந்தது. இச்சை. அதனாலதான் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அல்லது களைந்து போட வேண்டிய வஸ்திரத்துல இச்சை இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பண ஆசை வேண்டாம். அன்னன்ன நாளைக்கு அன்னன்னைக்கு போதுமா, அது போதும். அதோடு திருப்தியாய் வாழ பழகுங்க. ஐயா பெரிய வீடு கட்டணும், உல்லாசமாய் வாழணும், வேண்டாம். அந்த வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளல. ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல இருக்க இடம் கொடுத்துருக்கிறீங்க ஐயா, அழகா 3 வேளை ஆகாரம் கொடுத்துருக்கிறீங்க, நோய் இல்லாத ஒரு ஜீவியத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க, நன்றி சொல்றேன் ஐயா. இதற்கு நீங்க ஆமேன் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்து கொள்வார். அப்போ அந்த ஆகானை போல இச்சையான காரியத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, உங்களை விற்று போடாதீங்க. அப்போ ஒரே ஆகான் நிமித்தமாக எத்தனை பேர் இறந்து போனாங்க? 32 பேர் இறந்து போனாங்க. சின்ன பட்டணம் தான், பிடிச்சிடலான்னு போனாங்க, ஆனா இறந்து போனார்கள். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அப்ப யாக்கோபு நமக்கு மாதிரி. இரண்டாவதாக ஆகான், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. அப்ப 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இரட்டை ஜீவியம் வேண்டாம், இரட்டை வாழ்க்கை வேண்டாம். நீங்க இங்க எப்படி பரிசுத்தமா இருக்கிறீங்களோ உங்க வீட்லயும் அதே சாந்த குணம் இருக்கணும். நீங்க வேலை செய்கிற இடத்துல அதே சாந்த குணம் இருக்கணும். ஆமென். எந்த இடத்திற்கு போனாலும் இதே சாந்த குணத்தோடு தான் இருக்கணும். கோபம், எரிச்சல் படுவது, பகை, விரோதிக்கிறது, பல்லை ஆமேன் கடிப்பது, இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கவே கூடாது. அந்த எரிச்சல் ஆமேன் தேவையே கிடையாது. ஆகவே எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஆமேன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.